ஆனந்திய என்னோட எப்படியாவது சேர்த்து வச்சுடுங்கம்மா. இது உங்களால மட்டும் தான் முடியும்னு வார்டன் அம்மாவ பார்த்து மகேஷ் ரொம்பவே கெஞ்சுறாரு. ஆனந்தி என்ன விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி தெரியுது. அவ என் வீட்டுக்கு மருமகளா வரணும். இந்த நீங்களால மட்டும் தான் செய்ய முடியும்னு வார்டன் அம்மாட்ட ரொம்பவே கெஞ்சி கேட்கிறாரு மகேஷ். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு வந்த செயின தன்னோட அம்மாட்ட கொடுக்குறாங்க அன்பு. அத வாங்கி பார்த்துட்டு அன்புவோட அம்மா சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என்ன கூட இருந்து பார்த்துக்கிட்டது யாருன்னு உண்மைய சொல்லுன்னு யாழினிட்ட அன்புவோட அம்மா மிரட்டி கேட்க, வேற வழி இல்லாம ஆனந்தி தான் உங்கள அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்கிற உண்மைய சொல்றாங்க. ஒரு பக்கம் ஆனந்தி மேல கோவமா இருந்தாலும், நம்ம எவ்வளவு திட்டுனாலும் ஆனந்தி கூட இருந்து இவ்வளவு கனிவா நம்மள பார்த்துக்கிட்டாளேன்னு ஆனந்தி மேல கொஞ்சம் அன்பு வர ஆரம்பிக்குது அன்புவோட அம்மாவுக்கு. ஆனந்தி மேல எவ்வளவுக்கு எவ்வளோ கோபம் இருந்துச்சோ, அந்த அளவுக்கு இப்போ அன்புவோட அம்மாவுக்கு ஆனந்தி மேல பாசம் அதிகமா இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஆனந்தி என் கூட இல்லைன்னா, நான் இப்ப உயிரோடவே இருக்க முடியாதுன்னு அன்புவோட அம்மா ஆனந்தி மேல அதிகமா பாசம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் ஆனந்திய அந்த வீட்டு மருமகளா கொண்டு வரணும்னு அவங்க முடிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் வேலுவ அவங்க அப்பா அம்மாவோட எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடுவேன்னு ஆனந்தி வேலுட்ட சத்தியம் பண்றாங்க. அக்காவுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள எப்படியாச்சும் உன்னை கொண்டு போய் நான் அப்பா அம்மாவோட சேர்த்து வச்சிடுவேனே. இது சத்தியமா நடக்கும்னு சொல்லிட்டு வேலுட்ட சத்தியம் பண்றாங்க ஆனந்தி. வேலுவ எப்படி ஆனந்தி அவங்க அப்பா அம்மாவோட சேர்த்து வைக்கிறாங்க. அன்புவோட அம்மாட்ட நல்ல பேர் வாங்கி கூடிய சீக்கிரத்துல அன்புக்கு மனைவியாக மாறி அன்பு அம்மாவுக்கு நல்ல மருமகளா எப்படி நடந்துக்க போறாங்கிறத வர எபிசோட்ல பார்க்கலாம்.